போற்றி வேலும் மயிலும் போற்றி ஸ்ரீ சங்கரதாசனை போற்றி போற்றி எனது ஆசான் செல்வமணியை போற்றி போற்றி. இந்த புண்ணிய பூமியில் குருதி நிலத்தில் நம்பிக்கை மகளாக என்னை அவதரிக்க வைத்தாய். பிறந்து பிள்ளை பிராயம் அடைந்து கல்வி கூடம் நடந்து இம்மங்கை பருவம் அடைந்து இதுவரை யாரும் குறை கூறாமல் பெற்றோர் சொல் நிலவாமல் வளர்ந்து வருகிறேன். இதுபோல் என்றென்று காக்க வேண்டும். கண்டையா, முருகையா, வேலையா, எல்லா ஐயாவையும் கூப்பிட்டுட்டேன். ஒரே ஐயா விட்டுட்டேனே. யாரு? பழனிமலை ஆண்டவா. ஆமா, அவர் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஏன் முடியும் தெரியுமா? அவர் தான் ரொம்ப பழனி மலையில் அழகா இருப்பாரு. ஒரே ஒரு கோலத்துல. என்ன கோலத்துல? தலையில ஒரு மொட்டை, நெத்தில ஒரு பட்டை, கழுத்துல ஒரு முத்திராட்ச கொட்டை, அப்புறம் ஒரு முளை துணி தான். அப்படி இருக்கிற ஒரு அழகான முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நகை நட்டெல்லாம் போட்டுட்டு வர அலங்காரத்தில் வந்து எல்லா கோயில்லையுமே முருகனை தரிசிக்கலாம். ஆனால் ஆண்டு குளத்தில் நம்ம தரிசிக்கிற ஒரே இடம் எதுன்னா பழனிமலை முருகன் மட்டும்தான். அங்கே வந்து முதல் எடுத்தவொடனே ஆண்டு குளத்தில் ஒரு தரிசனம் நடக்கும், இரண்டாவதாக ராஜ குளத்துலேயும் ஒரு தரிசனம் நடக்கும். இந்த ரெண்டு கோலத்தையுமே பார்த்தா தான் நல்லது. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஐயோ ஆண்டு குளத்தில் போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போன எதுவுமே இந்த வருஷமே நல்லா இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஆண்டு கோலத்தில் முதல்ல தரிசனத்தை பார்த்துட்டு இரண்டாவதாக பின்னாடியே வரும் ஒரு ராஜல் கோலத்தையும் அந்த அபிஷேகத்தையும் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அழகான முருகனை, மொட்டையாண்டி முருகனை, ஆண்டி கோலம் முருகனை படிக்கலாமா? அழகான பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை மனதிலும் பாடுவேனவா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை மனதிலும் பாடுவேனவா. வாவை
கடம்பா இவ்வளவு தூரம் அழுத்து நினைக்கிறிய